ஒரு புது வீடு கட்டும்போது கண்டிப்பா நம்ம லக்ஸரியான மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுவோம். லைட்டிங், பெயிண்டிங், டைல்ஸ் மத்த எல்லாமே நம்ம பார்த்து ஒர்க் பண்ணுவோம். பட் இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் வாட்டர் ப்ரூஃபிங் தான். ஒரு வீட்ல வாட்டர் லீக்கேஜ் ஆரம்பிச்சதுன்னா, அது கண்டிப்பா ஃபுல் பில்டிங்கே டேமேஜ் பண்ணி விட்டுரும். நீங்க என்னதான் காஸ்ட்லியான மெட்டீரியல் வச்சு பெயிண்டிங் பண்ணியிருந்தாலும், எலக்ட்ரிக்கல் இல்ல வந்து லைட்டிங் போட்டிருந்தாலும், ஃபால் சீலிங், வுட் ஒர்க் எது பண்ணியிருந்தாலுமே லீக்கேஜ் வந்துன்னா கண்டிப்பா கொலாப்ஸ் பண்ணி விட்டுடும். ஸோ இத சரியான முறையில வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணும்போது பில்டிங்கோட ஸ்ட்ரென்த் நம்மள இன்க்ரீஸ் பண்ண முடியும். நம்ம பாடியில எலும்பு எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே போல பில்டிங்ல காலம், ரூப்ஸ், கான்கிரீட் அதுல இருக்க ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம். வாட்டர் லீக்கேஜ் ஆச்சுன்னா கண்டிப்பா முதல்ல அஃபெக்ட் ஆகுறதே வந்து பில்டிங்ல இருக்கிற கம்பி தான். அது துரு பிடிச்சதுன்னா கண்டிப்பா பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்தை வந்து வீக்னஸ் பண்ணிடும். நம்ம பில்டிங்கை நம்ம ரொம்ப நாள் பாதுகாக்கணும்னா நீங்க மற்ற வேலைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற அளவுக்கு அதே போல வாட்டர் ப்ரூஃபிங்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணும்போது கண்டிப்பா ஃபியூச்சர்ல உங்களுக்கு செலவை கம்மி பண்ணும். அதே போல பில்டிங்ல மெயின்டைன் பண்ற வேலைகளை இன்னுமே கம்மி பண்ணும். வாட்டர் ப்ரூஃபிங் என்பது நீங்க நியூ பில்டிங்லேயே பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு லைஃப் லாங் அதனுடைய பலன் இருக்கும். அந்த வகையில நீங்க இப்ப பாக்குற இந்த டெரஸ்ல நம்ம கிளீனிங் ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுல பாலியூரிதீன் பிட்மெண்ட் பேஸ்ட் 2 கோட் அப்ளிகேஷன் பண்றோம். இந்த கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க மேல வந்து கிரானோஃபோர் போட்டு டைல் லேயிங் பண்ணிப்பாங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ முழுசா பார்த்த வியூவர்ஸ் ஆனவங்க எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல சர்வீஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.